ஒரு கசாப்பு கடைக்காரர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. நாம் இப்போ அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மதுக்கூரில் இருக்குது அந்த கடை. சரிங்களா, வாங்க பார்ப்போம். இந்த கறி வெட்டிகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, இவர் பேர் ரமேஷ். மதுக்கூரில் இந்தியன் பிராய்லருக்கு பக்கத்தில் கறிக்கடை வச்சுருக்காரு. ஒரு போர்டு இல்லை, ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட. அவரோட தொழில் நேர்த்தி தான் அவருடைய மார்க்கெட்டிங் மூலதனமே. உலக பிரசித்தி பெற்ற அல்வாவிற்கு பெயர் போன திருநெல்வேலியாக இருக்கட்டும், திருநெல்வேலியில் இருக்கிற இருட்டு கடைக்கு பெயர் பலகை கிடையாது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஐயர் ஹோட்டலுக்கு பெயர் பலகை இல்லை. இருட்டு கடை என்பதும் ஐயர் கடை என்பதும் மக்களாக சூட்டிய பெயர். இப்படித்தான் அந்த கறிக்கடைக்கும் பெயர் பலகை இல்லை. ஆனால் ஒரு முறை இங்கே வந்து ஆட்டுக்கறி வாங்கினவங்க இன்னொரு முறை வேறு கடைக்கு போகவே முடியாதபடி வாடிக்கையாளர்களை வசியம் செய்து வச்சுருக்கிறார் இவர். நாம் என்ன வேலை செஞ்சாலும் அதை ரசித்து பண்ணுறப்ப களைப்பும் தெரியாது, அலுப்பும் தெரியாது. அப்படி ஒரு ரசனையான கசாப்பு கடைக்காரர் தான் இந்த மதுக்கூர் ரமேஷ். முன்னாடியெல்லாம் இந்த கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு எந்த எண்ணமும் நான் வச்சுக்கிறது இல்லை. எந்த பொருள் வாங்க போனாலும் எந்த கடை கண்ணில் முன்னாடி படுதோ அந்த கடையில் வாங்கிட்டு வந்துடுறது வழக்கம். ஆனால் ஒரே ஒரு நாள் இவரோட மட்டன் கடையில் கறி வாங்கிட்டு போன அப்புறம் இன்னொரு முறை கறி வாங்குறதுக்கு கிளம்பி போய் அன்னைக்கு இவரோட கடை இல்லைன்னு தெரிஞ்சதும் நாளைக்கு வாங்கிக்கலான்னு திரும்பி வர்ற அளவுக்கு நம்மளை மாற்றிட்டார் இவர். ஒரு நாள் யதார்த்தமாக தான் இவரோட கடைக்கு போனேன். ஏற்கனவே 4-5 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கூடவே சேர்ந்துக்கிட்டேன். இவர் கறி வெட்டுற லாவகம், அதை எடை போடுற நேர்த்தி, 1/4 கிலோ வாங்கினாலும் சரி, 2-3 கிலோ வாங்கினாலும் சரி, அதில் கூடுமான வரைக்கும் எல்லா பாகங்களும் இருக்கிற மாதிரி எடை போட்டு கொடுக்குற பக்குவம், கறி போடவானே, எலும்பு போடவானே, கொழுப்பு போடவானே கேட்டு கேட்டு வாடிக்கையாளரோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற ஆர்வம். ஒரு தேர்ந்த மருத்துவர் எப்படி லாவகமாக கவனமாக அறுவை சிகிச்சை செய்வாரோ அப்படி ஒரு லாவகத்தோட ரசனையோடு இவர் கறி வெட்டுற அழகை பார்த்துக்கிட்டே நின்னதில் நான் கறி வாங்க வந்திருக்கேன்றதையே மறந்து களை கூத்தாடிய வேடிக்கை போகிற குழந்தை மாதிரி நின்றுட்டுருந்தேன். என்னென்ன வேணும் என்று அவர் கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த ரசனையான மனநிலையிலிருந்து விடுபட்டு தேவையானதை கேட்டு வாங்கிட்டு வந்தேன். மதுக்கூர் அதோட சுத்துப்பட்டு கிராமங்கள் இருக்கவங்க ஆட்டுக்கறி வாங்கணும்னு ஆசைப்பட்டால் மதுக்கூர் இந்தியன் பிராய்லர் பக்கத்தில் இருக்கிற போர்டு இல்லாத ஒரு கறிக்கடை. அந்த கறிக்கடைக்காரரோட பேர் வந்து ரமேஷ். அவரோட மொபைல் நம்பர் 9363575693. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டு சொன்னால் கூட அவர் ரெடி பண்ணி வச்சுருப்பார். நீங்கள் போய்ட்டு வாங்கிட்டு வரலாம். ஒரு முறை நீங்கள் இங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் திரும்ப வேறு கடைக்கு போகவே மாட்டீங்க. ஸோ ஒரு நல்ல தகவலை நான் உங்களுக்கு சொன்ன ஒரு திருப்தியோடு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்குவோம். உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல கடையை இல்லை நல்ல பொருள் கிடைக்கிற இடத்த நான் கண்டுபிடிக்கிற பட்சத்தில், நான் அனுபவப்படுற பட்சத்தில் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுக்கி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரமேஷோட கடையை உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி அவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.